இந்த காற்றை பார்த்தீங்களா இருந்தால் சில நேரம் வேகமாக வீசும், சில நேரம் மெல்ல வீசும். அதோட வேகத்தை பொறுத்து அது ஒவ்வொரு பேர் சொல்லி அழைப்பாங்க. அதே மாதிரி இந்த மனைவிமாரை பார்த்தீங்களா இருந்தால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில நேரம் பார்த்தீங்களா இருந்தால் தென்றலாக இருப்பாங்க. சில நேரம் பார்த்தீங்களா இருந்தால் அமைதியான காற்றாக இருப்பாங்க. சில நேரம் பார்த்தீங்களா இருந்தால் மிதமான காற்றாக இருப்பாங்க. சில நேரம் பார்த்தீங்களா இருந்தால் புயலாக மாறுவாங்க. அதே மாதிரி சூறாவளியாகவும் மாறிடுவாங்க. இந்த புயலாகவும் சூறாவளியாகவும் மாறிட்டாங்களா இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ஹஸ்பண்ட்மாருக்கு. அதனால ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த புயலுக்கும் சூறாவளிக்கும் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வைங்களே, நீங்கள் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. சூறாவளியாகவும் புயலாகவும் எப்போ எல்லாம் அவங்க இருக்கிறாங்களோ கொஞ்சம் அமைதியாக நீங்கள் போயிட்டு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். என்ன நண்பர்களே, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.